இப்போ நீங்கள் தைராய்டு மாத்திரை கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுருப்பாங்க. யாராவது ஒருத்தர் உங்கள் மருத்துவர்கிட்ட போய், டாக்டர் இந்த மருந்தை நான் ஏன் நிப்பாட்டக்கூடாதுன்னு கேட்டிருக்கீங்களா? இந்த மருந்தை நான் ஏன் தொடர்ச்சியாக சாப்பிடணும்னு கேட்டிருக்கீங்களா? அப்போ டாக்டர் என்ன சொல்லுறீங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா, தொடர்ச்சியாக சாப்பிடணும் சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நீங்கள் தான். ஒரு நோயை எப்படி உருவாகுது, எதனால் வருதுன்னு தெரியாதனால தான் கடைசி வரைக்கும் மருந்தே சாப்பிட்ருக்குறோம். தைராய்டு மட்டும் இல்லைங்க, சர்க்கரையாக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், எல்லாமே மருந்தை சாப்பிட்டே வாழ்க்கை நடத்துகிற சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த அளவுக்கு தான் நம்ம மருத்துவ உலகமே இருக்குது. நம்ம பெருமைக்குரிய ஆங்கில மருத்துவத்தோட வேலையே என்ன தெரியுங்களா? மருத்துவத்தை மருந்து எடுத்தால் தொடர்ச்சியாக ஒரு நோய் அடுத்த நோய்க்கு கொண்டு போயிட்டு தான் இருக்கே தவிர, ஒரு நோயை கூட முழுமையாக குணப்படுத்துகிற இடத்துல இன்னும் நம்ம சயின்ஸ் வளரவே இல்லை. சயின்டிஃபிக் எவிடன்ஸில் மருந்துகள் இன்னும் வளரவே இல்லை. ஒரு டைம் நீங்கள் மருந்து எடுத்தால் ஆயுசுக்கு மருந்து எடுத்தே ஆகணும். அந்தளவுக்கு தான் இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நோயை எதனால் வருதுன்னு கண்டுபிடிங்க. ஆங்கில மருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்ல கிடையாது. ஆங்கில மருந்துகளை எமர்ஜென்சி பர்பஸ், ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் பர்பஸ் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு மருந்து எடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதம் போதும். அதுக்கடுத்து அது எதனால் வருதுன்னு யோசிங்க. இல்லையா, ஒரு செகண்ட் ஒப்பீனியன், ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு ஹோமியோபதி மருத்துவரோ, ஒரு ஆயுர்வேதாவோ, ஒரு சித்தாவோ, நிறைய மருந்துகள் இருக்குது. அதை இயற்கையாகவே அதை ரெடி பண்ணி பேக் டு நார்மல், உங்கள் செல் பேக் டு நார்மல் வரதுக்கு, உங்கள் ஹார்மோன் பேக் டு நார்மல் வரதுக்கு 1000 மருந்துகள் இருக்குது. இதை பற்றி விஷயம் தெரியும்னா கண்டிப்பாக அழைக்கவும். அன்புடன் உங்கள் டாக்டர் மகி.